ஏஐ பத்தி 80ஸ்லயே ஃபில்ம் வந்திருக்கு. ஆனா என்ன பண்ணிட்டாங்க, ரொம்ப அது ஒரு அந்த டாபிக் பேஸ் பண்ணி, இல்ல அந்த ஒரு பர்ட்டிகுலர் கம்யூனிட்டிஸ் பார்க்குற மாரி மட்டுமே எடுத்துட்டாங்க. அத வந்து ஒரு பாப்புலர் ஃபில்மா கன்வெர்ட் பண்ற விஷயம் நடக்கவே இல்ல. இன்னொன்னு இங்க இருக்க ஏஐ மெம்பர்ஸ்களுக்குள்ளுமே அனானிமிட்டி மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு சென்ஸ்ல இது பண்றதில்ல. ஆனா நீங்க ஹாலிவுட்ல பார்க்குறீங்க, யூரோப்பியன் ஃபிலிம்ஸ்ல Yeah. பார்க்குறீங்கன்னா, ஏஐ பத்தி அவ்ளோ ஒரு இன் அண்ட் அவுட் அவ்ளோ டீட்டெயிலான ஃபிலிம்ஸ் ரொம்ப டாப் மோஸ்ட் ஹாலிவுட் ஸ்டார்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ண பிராட்வுட்டா இருக்கட்டும், டிகேப்ரியோ பண்ணியிருப்பாரு, மெக்கானிக்கே பண்ணியிருப்பாங்க. யூரோப்பியன் ஃபிலிம்ஸ் அவ்வளோ ஃபிலிம்ஸ் இருக்கு. ஈவன் அந்த ஏஐயோட புக்கை வந்து டாய்லெட்டில் போட்டு ஃப்ளஷ் பண்ணுற அளவுக்கு வந்து அப்படிலாம் அவங்களோட ஃப்ரஸ்ட்ரேஷனில் அந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இங்கே நமக்கு வந்து 70ஸ்லேருந்து ஏஐ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு ஃபாரினர் ஒருத்தவங்க வராங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டிங் இது பண்ணிட்டு இப்போ தமிழ்நாட்டிலேயே வந்து ஈஸியாக 10,000 15,000 ஆக்டிவ் ஏஏ மெம்பர்ஸ் இருக்காங்க. அக்ராஸ் தமிழ்நாடு, ஈவன் சின்ன சின்ன டவுன்ஸ் அண்ட் வில்லேஜஸ்லையுமே வந்து ஒரு 20-30 வில்லேஜஸ்க்கு நடுப்புற ஏஏ மீட்டிங்ஸ் நடந்துட்டு தான் இருக்கு. நம்ம கரெக்டாக அதை ப்ரௌஸ் பண்ணி அந்த கான்டாக்ட் எடுத்து இது பண்ணி போனோம் அப்படின்னா அட்டன் பண்ண முடியும் மீட்டிங்ஸ். ஏன்னா நிறைய பேருக்கு இது வந்து இன்னும் தெரியல அப்படின்ற மாதிரி தான். ஏங்கிறது ஆல்கஹாலிக் அனானிமஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோரம். குடியை விட விருப்பப்படுறவங்க, குடியை விட்டவங்க, அவங்க எல்லாம் ஒருத்தவங்களுக்குள்ள ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணிக்கிட்டு தன்னோட லைஃபை குடியிலிருந்து இல்லை போதை பழக்கத்திலேருந்து ரிலீவ் ஆகி ஒரு அவங்க லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கான ஒரு ஃபோரமா